ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வச்சிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் எல்லா வகை டிஃபனுக்கும் சாதத்துக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது காளான் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். குக்கர் வச்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், கல்பாசி கண்டிப்பாக கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 4 சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதுவெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக போட்டால் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரேவியும் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வர அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போது இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அடுத்ததாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1 கப் அளவுக்கு, முந்திரி ஒரு 5-6 சேர்த்திக்கோங்க. இது கூட கசகசா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோம்பு அதே அளவுக்கு சேர்த்திக்கிட்டு இதை நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. புதினா சேர்க்குறப்போ இதோட டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. கல்பாசி, புதினா இது 2 முக்கியம் இந்த குழம்புக்கு. இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூட மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கூட மஞ்சத்தூளும் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக. இது நல்லா ஒரு தடவை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நான் ஏற்கனவே மஷ்ரூம் அதாவது காளான் நல்லா 2-3 டைப் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்திக்கிட்டேன். இப்போ காளானையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே இது கூட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கிறப்பவே இது கூட நம்ம அரைச்சி வச்ச நம்ம விழுதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி இதுக்கு பார்த்து சேர்த்தணும், நிறையாவும் சேர்த்தக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது இது கூட சேர்த்திக்கோங்க. காளான்லேருந்து தண்ணி விடும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு பார்த்துட்டு சேர்த்திக்கணும் நீங்கள். ஒரு தடவை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட உப்பு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி 2 கப் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடி போட்டுடுறேன். நீங்கள் ஓப்பன் பேனில் வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஈஸியாக செய்கிறதுனால குக்கரில் எப்படி நம்ம செஞ்சோம்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெயிட் போட்டுட்டு 2 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தானாக ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் பண்ணணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது இது கூட நல்லா கொத்தமல்லி இலையும் நறுக்கிட்டு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் கலந்து விட்டு காட்டுறேன். இப்போ சூப்பராக வந்து நம்மளுக்கு காளான் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு முடிங்க. இது வந்து எல்லா வகையான சைடிஷ்க்கும் நல்ல சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.